ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பியில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் ஃபேமிலி வந்து பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரேசினா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொலானேசி ஃபேமிலி பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ சொலானேசி. ஓகே, ஸோ சொலானேசி ஃபேமிலி நேம் ஆஃப் சொலானேசி கம்ஸ் ஃப்ரம் ஜீனஸ் சொலானம். ஸோ நம்ம இது எப்படி சொலானேசிக்கு சொலானேசின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலி ஜீனஸ். ஓகே, ஜீனஸ் வந்து சொலானம் அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சொலானேசி அப்படிங்கிற நேமும் வந்துச்சு. ஓகே, ஸோ இதோட அதர் நேம் சொலானேசியோட இன்னொரு பேர் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. ஓகே, இப்போ இந்த சொலானேசி ஃபேமிலிக்கு சொலானேசின்னு எப்படி நேம் வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சொலானம் அப்படிங்கிற ஒரு ஜீனஸ்லேருந்து தான் வந்திருக்கு. இதோட இன்னொரு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, next, the flower bearing plants that can perennial, biennial and annual. ஸோ இந்த ஃப்ளவரோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் அப்படிங்கிறது 1 year எபோவ் வந்து இருக்கிறது வந்து ஆனுவல் அப்படின்னு சொல்லுவோம். பெரேனியல் அப்படிங்கிறது 2 years எபோவ். ஸோ வந்து பையனியல் அப்படிங்கிறது 4 years எபோவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க இதுதான் வந்துட்டு நம்ம ஃப்ளவரிங் லிவ் பண்ணுறது தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், இந்த பிளான்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குது, பெரேனியலாக இருக்குது, ஆனுவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், தி பிளான்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஓவர் சவுத் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா. இந்த பிளான்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் எங்கே இருக்குது, சவுத் சைடும் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் அமெரிக்கா சைடும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2000 ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து இருக்குது இந்த ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. some of these plants that belongs to the Solanaceae family are பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, எக் பிளான்ஸு, சில்லிஸு, அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், பொட்டேட்டோ, பிட்யூனா, அதுக்கப்புறம் வந்து டேட்டூரா. இந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே என்னவாக தான் இருக்குது, சொலானேசி ஃபேமிலியிலேருந்து தான் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ திஸ் பிளான்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் அக்ரிகல்ச்சர் அண்டு culinary importance of will as a some of the notable medicinal properties. ஸோ இந்த சொலானேசிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த சொலானேசிலாம் என்னென்னு சொல்லி பார்த்தோம். சொலானம் அப்படிங்கிற சொலானேசியோட ஃபேமிலிக்கு வந்து சொலானம்ங்கிற ஜீனஸ்லேருந்து சொலானேசின்னு பேர் வந்திருக்கு. இதோட இன்னொரு பேர் வந்து நைட் ஷேடுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரேனியலாகவும் பையனியல் அண்ட் ஆனுவல் ஃப்ளவராக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து சவுத் சைடும் சென்ட்ரல் அமெரிக்கா சைடும் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2000 ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியில் சொலானேசி ஃபேமிலியில் வந்து இருக்குது. இந்த சொலானேசி ஃபேமிலியில் என்னென்ன பிளான்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டொமேட்டோ, எக்கு, சில்லி, கேப்சிகம், பொட்டேட்டோ, பெட்யூனா, டேட்டூரா, இதெல்லாமே வந்து இதெல்லாம் இருக்குது, சொலானேசி ஃபேமிலியில் தான் இருக்குது. ஓகே, இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து மெடிசனல் யூசஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது இந்த ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ தி வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சொலானேசி ஃபேமிலி இன்க்ளூடிங் வெஜிடபிள், ஃப்ளோரல் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப். ஓகே, ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தாலே நமக்கு என்ன இருக்குது, அதில் வந்து வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ the vegetative characteristics of plants of the Solanaceae family are standard below. The family comprised different types of plants like vine, shrubs, epiphytes, lianas and trees. ஸோ இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து என்னென்னவா இருக்குது சொல்லலாம், வந்து ஹெர்பாக இருக்குது, ஷ்ரப்பாக இருக்குது, ட்ரீயாக இருக்குது, எபிஃபைட்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தி ஃபேமிலி கம்ப்ரைஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஃபார்ம்ஸ்னு சொல்லி இப்போ பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி பட் ஆனால் என்னென்னவா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பாக இருக்குது, ஷ்ரப்பாக இருக்குது. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி என்னவா இருக்குது, ஷ்ரப்பாகவும் ஹெர்பாகவும் இந்த சொலானேசி பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் தி ரூட் சிஸ்டம் இஸ் டேப் ரூட் சிஸ்டம். அதோட ரூட் வந்து எப்படி இருக்கிற டேப் ரூட் சிஸ்டமாக இருக்குது. ஸோ டேப் ரூட் சிஸ்டம் தான் நம்ம என்னென்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி சீடு வந்து நம்ம வைக்கிறோம், அந்த சீட்லேருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேடிக்கல், அதுக்கப்புறம் பிளம்யூல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து இந்த ரேடிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளம்யூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரேடிக்கல்லேருந்து நமக்கு என்ன அரைஸ் ஆகும், இந்த மாதிரி டேப் ரூட்ங்கிற இந்த ப்ரைமரி ரூட் வந்து அரைஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம டேப் ரூட் ஆர் ப்ரைமரி ரூட்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அரைஸ் ஆகிற ரூட்டை நம்ம செகண்டரி ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நம்ம செகண்டரி ரூட்லேருந்து அரைஸ் ஆகிற ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷரி ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரைமரி ரூட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹேர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதை நம்ம ரூட் ஹேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே,
ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ புரிஞ்சுதா ரூட் சிஸ்டம்னா என்ன, எப்படி ஃபார்ம் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு. இது அட்வான்டேஜஸ் ரூட்ஸ்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைமரி ரூட்லாம் வந்து ஃபார்ம் ஆகாமல் நமக்கு நார்மலாகவே இந்த மாதிரி ரேடிக்கல்லேருந்து இப்படி ஃபுல்லாமே வந்து ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம், அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது அட்வான்டேஜஸ் ரூட்ஸ். ஸோ ஒரு ப்ரைமரி ரூட்லேருந்து நமக்கு எலாங்குலேட்டடாக வந்து ஃபார்ம் ஆகிற ரூட் நம்ம ப்ரைமரி ரூட் ஆர் டேப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் என்ன ரூட்டாக இருக்குது, டேப் ரூட்டாக இருக்குது. இதோட ஃபஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து என்னவாக இருக்குது, ஹர்பாக இருக்குது, ஷ்ரப்பாக இருக்குது. ரூட் வந்து பார்த்திங்கன்னா டேப் ரூட்டடாக வந்து இருக்குது. ஓகே, அப்புறம் இதோட லீவ்ஸு. ஸோ லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஃபுல்லாமே வந்து நமக்கு சிம்பிள் ஆர் அரேஞ்ச் அண்ட் ஆல்டர்னேட்லி அண்ட் எக்ஸ்டிபுலேட் ஆர் ரெட்டிகுலேட் வேனியேஷனாக வந்து இருக்குது. நமக்கு எப்படி இருக்குது, இதில் வந்து ஆல்டர்னேட்டாக வந்து இருக்குது. லீவ்ஸ் வந்து சிம்பிளாகவும் இருக்குது, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரெட்டிகுலேட் வேனியேஷனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டிபுலேட்டாக இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ அப்போ லீஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தாச்சு. அப்புறம் இதோட ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குது, லீவ்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பைசெக்ஷுவலாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குது, பைசெக்ஷுவலாக இருக்குது, ஆக்டினோமார்பிக்காக வந்து இருக்குது. ஓகேயா, ஸோ வந்து அப்போ பைசெக்ஷுவலாக இருக்குது, ஆக்டினோமார்பிக்காக வந்து இருக்குது. ஸோ கேலிக்ஸ் ஹேஸ் 5 செப்பல்ஸ். ஸோ வந்து இதில் வந்து என்னவா இருக்குது, கேலிக்ஸ் வந்து 5 செப்பல் வந்து இருக்குது, கேமோசெப்பலஸாக இருக்குது, வித் வேல்வேட் ஆஸ்டிவேஷனாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் கொரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பெட்டல்ஸ். ஸோ வந்து இதில் செப்பல்ஸும் 5 தான். ஓகே, செப்பல்ஸும் 5 தான், பெட்டல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 5 தான். அப்போ ரெண்டுமே வந்து பெட்டலஸ் அண்ட் கேமோசெப்பலஸாக இருக்குது, வேல்வேட் ஆஸ்டிவேஷனாக இருக்குது, ஆண்ட்ரீஷியம். ஓகே, இப்போ வந்து ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து ஹோல் ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்கும், பெட்டல்ஸ், இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து இருக்கும், செப்பல்ஸ் வந்து இருக்கும், அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஆண்ட்ரீஷியம் வந்து தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி கைனீஷியம் வந்து தனியாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் நமக்கு என்னது ஒரு பிளான்ட். அப்போது இதில் ஆண்ட்ரீஷியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டேமன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேமன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்படி இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து 5 ஸ்டேமன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேமன்ஸ் அப்படிங்கிறது என்னது, மேலே வந்து ஆந்தர் ப்ளஸ் இந்த மாதிரி ஃபிலமெண்ட் ரெண்டும் சேர்ந்து ஹோல் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஸ்டேமன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை வந்து ஸ்டேமன்னு சொல்லலாம், இல்லைனா இன்னொரு அனதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரீஷியம் சொல்லிட்டு இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரையும் வந்து சொல்லலாம். அப்போ இதில் எவ்வளோ இருக்குது, 5 ஸ்டேமன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எபிபெட்டலஸாக இருக்குது, ஆந்தர்ஸ் ஆர் வந்து பேசிஃபிக்ஸ்டாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கைனீஷியம். ஓகே, கைனீஷியம் இஸ் ஜின்கார்பஸாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பைகார்புலரி அண்டு பைலாக்குலர் அண்டு சுப்பீரியர் ஓவரியாக இருக்குது. பிளாசன்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சில் பிளாசன்டேஷன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்ரியாக இருக்குது, கேப்சல்ஸ். இதோட ஃப்ரூட் வந்து பெர்ரி அண்டு கேப்சல். ஓகே, நெக்ஸ்ட் இது ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூமரஸ் சீட்ஸ், நிறைய சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், எண்டோஸ்போமஸாக வந்து இருக்குது, எண்டோஸ்போமஸாக இருக்குது. ஓகே, அப்போது இதோட லீவ்ஸ் வந்து என்னவாக இருக்குது, ஃபர்ஸ்ட்டு இந்த பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஹர்பாக இருக்குது, ஸ்ட்ரப்பாக இருக்குது. அப்புறம் லீவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, எந்த ஸ்டிப்யூல்ஸும் இதில் இல்லை, வித்தவுட். ஓகே, லீவ்ஸ் வந்து என்னது, வித்தவுட் ஸ்டிப்யூல்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னவாக இருக்குன்னா இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து சைமோஸாக வந்து இருக்குது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹர்பாக இருக்குது, ஸ்ட்ரப்பாக இருக்குது, லீவ்ஸ் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, வித்தவுட் ஸ்டிப்யூல்ஸாக வந்து இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலி சைமோஸாக வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைசெக்ஷுவலாகவும் ஆக்டினோமார்பிக்காக வந்து இருக்குது. ஓகே, அப்போ கேலிக்ஸ் வந்து 5 இருக்குதுன்னு பார்த்தோம், கேமோசெப்பலஸாக இருக்குதுன்னு பார்த்தோம், கொரலா 5 இருக்குது, அதுவும் கேமோசெப்பலஸு, ஆண்ட்ரீஷியமும் இதில் 5, அப்போ வந்து எபிபெட்டலஸாக இருக்குது, கைனீஷியம் வந்து பார்த்திங்கன்னா பைகார்புலரியாக இருக்குது, சின்கார்பஸாக இருக்குது, ஓவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்பீரியர் ஓவரியாகவும் ஆக்சில் பிளாசன்டேஷனாக வந்து இருக்குது. ஓகே, ஓவரி வந்து என்ன இருக்குது, சுப்பீரியர் ஓவரி, ஆக்சில் பிளாசன்டேஷனாக வந்து இருக்குது. ஓகே, அப்போ ஃப்ரூட் வந்து நம்ம பார்த்தாச்சு, ஃப்ரூட் வந்து என்னவா இருக்குது, ஃப்ரூட் வந்து பெர்ரியாகவும் கேப்சலாகவும் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதோட ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நான் ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த சொலானேசியோட ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்குது,
இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைமோஸ் ஆர் ரெசிமோஸ் ஆக்சரியாக இருக்குது, டெர்மினல் ஆர் ஆக்சரியாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடாகவும் பைசெக்ஷுவலாகவும் ஆக்டினோமார்பிக்காகவும் ஹைப்போகைனஸாக வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொலானேசி ஃபேமிலி ஹாவ் அ சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் வேல்யூ வந்து இருக்குது. ஓகே, ஸோ பிளான்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. இந்த பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபுட் சோர்ஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த பொட்டேட்டோ, டொமேட்டோ, பிரிஞ்சால் இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு காமனான என்னது வெஜிடபிள்ஸ். ஓகே, காமனான வெஜிடபிள்ஸ். இது மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய ஹோட்டல்ஸு நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு நார்மல் ஃபுட் இதாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஃபுட் சோர்ஸாக வந்து திகழுது. ஓகே, அப்போ இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஸ்பைஸ். ஸோ ஸ்பைஸில் அந்த சில்லியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா தி லீவ்ஸ் ஆஃப் தி பிளான்ட் நிக்கோட்டினா டபக்கம். ஓகே, நிக்கோட்டினா டபக்கம் ஆர் யூஸ்டு டு மேஜர் சோர்ஸ் ஆஃப் டபக்கோ. ஸோ இதில் இந்த லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோட்டினா டொபக்கமாக இருக்குது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டொபக்கோ நிறைய இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்புறம் தி பிளான்ட்ஸ் ஆர் பெட்யூனா ஆர் யூஸ்டு ஆர்னமெண்டல் இது. ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்யூனா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அழகு, ஒரு சில இதுக்கு வந்துட்டு ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக வந்து வளர்த்துறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிட்டைன் பிளான்ட்ஸ் லைக் அஸ்வகந்தா அண்டு பெல்லடோனா ஆர் யூஸ்டு ஃபார் மெடிசினல் பர்பஸ். ஸோ இந்த அஸ்வகந்தெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூத் பேஸ்ட் அண்டு நிறையா வந்து பியூட்டி ப்ராடக்ட், அதுக்கப்புறம் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அந்த மாதிரி நிறையா கமர்ஷியல் அண்டு நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வகந்தா அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோல்டு அண்டு ஃபீவர், ஸோ அந்த மாதிரி நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்கின் ரிலேட்டட் அண்டு நிறைய டிசீஸை இதெல்லாத்தையும் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த அஸ்வகந்தா அப்படிங்கிறது நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோமியோபதிக் மெடிசன்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போது இன்றைக்கி நம்ம சொலானேஸில் வந்து என்னென்னு சொல்லி வந்து பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு சொலானேசி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு சொலானம் அப்படிங்கிற ஒரு ஜீனஸ்லேருந்து தான் வந்து இந்த பேர் உருவாகி வந்திருக்கு. ஓகே, அப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, 2 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு தீஸ் ஃப்ளவர்ஸ் ஆஃப் பேரிங் பிளான்ட் பெரேனியல், பையனியல் அண்ட் ஆனுவல் பிளான்ட்டாக வந்து இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் தி பிளான்ட் ஆர் ஃபவுண்ட் ஆர் சவுத் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா அண்டு இதுலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. சவுத் சைடும் சென்ட்ரல் அமெரிக்கா சைடு இருக்குது. இதில் வந்து 2000 ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ட் வந்து இந்த ஃபேமிலியில் வந்து இருக்குது. இந்த ஃபேமிலியில் என்னென்ன பிளான்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, டொமேட்டோ, எக்கு, சில்லி, கேப்சிகம், பிட்யூனா, அதுக்கப்புறம் வந்து டேட்டூரா, இது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இருக்குது. ஓகே, பார்த்திங்க அப்படின்னா மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, தென் இதோட ஃபேமிலி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்கு, ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ஸ் வந்து இந்த சொலானேசி ஃபேமிலியில் மோஸ்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஹர்பாக இருக்குது, ஸ்ட்ரப்ஸாக வந்து இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, லெக்ஸ் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, வித்தவுட் ஸ்டிப்யூஸாக வந்து இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சைமோஸாக வந்து இருக்குது. ஓகே, இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து எப்படி இருக்குது, சைமோஸாக இருக்குது. ஸோ இந்த சைமோஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சைமோஸ் இஸ் தி டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் வெதர் தி மெயின் ஆக்சிஸ் எண்டட் இன் தி ஃப்ளவர். ஸோ இந்த மெயின் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வந்து இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு மெயின் ஆக்சிஸ் இப்படி இருக்குது, இப்போ மெயின் ஆக்சிஸ் இருக்குன்னா அந்த மெயின் ஆக்சிஸ் மேலே இப்படி இந்த ஃப்ளவர்ஸ் வந்து டாப் எண்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம், சைமோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து அப்போது இந்த ஒரு ஒரு சட்டன் க்ரோத்தில் வந்து இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் ரேஞ்சில் இந்த மாதிரி வளரும்போது இன்ஃப்ளோரசன்ஸ் வரும்போது மெயின் ஆக்சிஸோட எண்டில் அப்போ அதோட க்ரோத் வந்து லிமிட்டடாக வந்து இருக்கும். டிட்டர்மைண்டடாக இவ்வளோ தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அப்போ அதோட க்ரோத் வந்து எப்படி இருக்கும், லிமிட்டடாகவும் டிட்டர்மைண்டாக வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட மெயின் கேரக்டர். ஸோ இதோட கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்மினல் ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளாம்ஸ் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓல்டர் ஃப்ளவர்ஸ் ஆஃப் டாப் அண்ட் சென்டர்ஸ். ஸோ இதோட ஓல்டர் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்,
டாப்லேயும் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் போர்ஷன்லேயும் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு யங்கர் ஃப்ளவர்ஸ் டெவலப்டு பிலோ ஆர் ஆன் சைட்ஸ். ஓகே, புதுசாக வளர யங்கர் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பிலோவாகவும் ஒன் சைட்ஸாக வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோனோசாசியல் சைம், அது வந்து ஒன் லேட்ரல் பிரான்ச்சஸாக வந்து இருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த டயாஷியல் சைம்ஸ் அப்படிங்கிறது டூ லேட்ரல் பிரான்ச்சஸாக வந்து இருக்கும். ஸோ வந்து பாலிசையல் சைம் அப்படிங்கிறது மோரா டூ லேட்ரல் பிரான்ச்சஸாக வந்து இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேலோட்ராஃபிஸ் ஜெய்ஜென்ட்ரு வந்து சொல்லலாம். ஓகே, அப்போது இந்த சைமோஸ்க்கும் ரெசிமோஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஓகே, இப்போ சைமோஸ் அப்படிங்கிறது மெயின் ஆக்சிஸோட எண்டில் வந்து வந்துருந்துச்சு ஃப்ளவர் அப்படின்னா வந்து நம்ம சைமோஸ் அப்படின்போம். ரெசிமோஸ் அப்படிங்கிறது மெயின் ஆக்சிஸில் கீப் க்ரோயிங், மெயின் ஆக்சிஸில் வந்து வந்திருக்கும். பட் ஆனால் இன்னுமே வந்து இப்படி ஒரு மெயின் ஆக்சிஸில் வந்து வந்திருக்கும். பட் ஆனால் வந்து இன்னுமே க்ரோத் அப்படிங்கிறது இன்னும் போய்கிட்டே இருக்கும். ஓகே, கீப் க்ரோயிங் தான் இருக்கும் ரெசிமோஸில். பட் ஆனால் சைமோஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆக்சிஸோட எண்டுலேயே வந்து ஃப்ளவர் வர்றதுனால அது வந்து அந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்கும், க்ரோத் வந்து டிட்டர்மைண்டாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைமோஸ் வந்து அன்லிமிட்டட் வந்து க்ரோத்தாக இருக்குது. ஓகே, சைமோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் க்ரோத்து, ரெசிமோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் க்ரோத்தாக இருக்குது. ஓகே, அப்போ சைமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஃப்ளவரோட டாப்பில் வந்து இருக்குது. பட் ஆனால் இதில் வந்துட்டு ஓல்டர் ஃப்ளவர் வந்து எங்கே இருக்குன்னா பாட்டமில் தான் இருக்குது. ஓகே, ஸோ வந்து ஈஸியாக வந்து இந்த சைமோஸ் அப்படிங்கிறது என்னென்னா டிட்டர்மைண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ஒரு டிட்டர்மினேட் வந்து பண்ண முடியும். இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து இவ்வளோ தான் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தா க்ரோத் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு டிட்டர்மினேஷன்ஸ்க்கு வந்து வர முடியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து சைமோஸ். இப்போ சைமோஸை பற்றி டீட்டெயில்டாக வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ். ஸோ லீவ்ஸ் வந்து சிம்பிளாக இருக்குது, ரெட்டிகுலேட் வீனேஷனாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ரெட்டிகுலேட் வீனேஷன்னா என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரும். அப்போ ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படிங்கிறது தி மீன்ஸ் தி வெயின்ஸ் ஆஃப் லீஃப் நெட்வொர்க் மேஷ் லைக் பேட்டர்னில் வந்து இருக்கும். ஓகே, வெயின்ஸ் பிரான்ச் ஆஃப் மிட்ரிப் வந்து மிட்ரிப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வருது. பட் ஆனால் நெட் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபெரா இண்டிகா, ஹைபிஸ்கஸ், ரோசஸ் ஹைசென்சிஸ், அசரட்டிகா இண்டிகா, இந்த மாதிரி ஒரு டைகாட் பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அப்போ இந்த ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படிங்கிறது வந்து யூனிகாஸ்டேட்டடாக இருக்குது, பின்னேட்டாக வந்து இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிகுலேட் வீனேஷன் வந்து ரெண்டு இதாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பின்னேட்டாக வந்து இருக்கிறத யூனிகாஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம், பால்மேட்டாக இருக்கிறது மல்டிகாஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது யூனிகாஸ்டேட் அப்படிங்கிறது ஒரே ஒரு மெயின் மிட்ரிப் மட்டும் இருக்கும். இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் நான் வந்து சொல்லியிருப்பேன் லீவ்ஸை பற்றி, அதோட அரேஞ்ச்மெண்ட் பற்றி இருக்கும்போது. ஸோ அகைன் திரும்பி உங்களுக்கு ரிமைண்டர் மட்டும் கொடுக்கலாம். ஸோ வந்து பின்னேட் அப்படிங்கிறது யூனிசெட்ரேட் அண்ட் யூனிகாஸ்டேட், அதுக்கப்புறம் ரெட்டிகுலேட்டாக வந்து இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா யூனிகாஸ்டேட் அப்படிங்கிறது ஒன் மிட்ரிப் வெயினாக இருக்கும். மல்டிகாஸ்டேட் அப்படிங்கிறது அதோட மெயின் அந்த மெயின் வெயினே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹைபிஸ்கஸ். ஓகே, அப்போ ரெட்டிகுலேட் வந்து பார்த்திங்கன்னா நெட் லைக் வெயினாக இருக்கும். பேரலல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் வெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ரெட்டிகுலேட் அப்படின்னாலே நெட் லைக் வீனேஷன் தான் வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன் என்னன்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதோட பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்கும். கேமா பெட்டலஸாக இருக்குது, வேல்வேட் ஆஸ்டிவேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொராலா வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது, கேமா பெட்டலஸாக இருக்குது, வேல்வேட் ஆஸ்டிவேஷனாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஆன்ட்ரிஷியம் 5 இருக்குது, எபிபெட்டாலஸாக இருக்குது, ஆந்தரா பேசிக் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஓகேவா, அப்போது எபிபெட்டாலஸ் இது எபிபெட்டாலஸ். அப்போது எபிபெட்டாலஸ் வந்து எபிடெப்பாலஸ் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எபிடெப்பாலஸ் அப்படிங்கிறது ஸ்டேமன்ஸ் ஆர் அட்டாச்ட் இன் டெப்பல்ஸ். டெப்பல்ஸ் அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து எபிடெப்பாலஸ் அப்படிம்போம். எபிபெட்டாலஸ் அப்படிங்கிறது செப்பல்ஸ் எல்லாமே வந்து பெட்டல்ஸில் வந்து அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் எபிடெப்பாலஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ பெட்டாலஸ் அப்படிங்கிறது ஸ்டாமன்ஸ் எல்லாமே வந்து பெட்டல்ஸ் அட்டாச் ஆகிடுச்சுன்னா எபிடெப்பாலஸ். ஓகே, எபிடெப்பாலஸ் அப்படிங்கிறது ஸ்டாமன்ஸ் வந்து பெட்டல்ஸில் வந்து அட்டாச்சாக இருக்கும். ஓகே, இதே வந்து ரெண்டு இருக்கனால எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். எபிபெட்டாலஸ் அண்டு எபிடெப்பாலஸ். ஓகே, அப்போது எபிபெட்டாலஸ் அப்படிங்கிறது ஸ்டேமன்ஸ் வந்து
பெட்டல்ஸ் கூட அட்டாச்சாக இருந்துச்சுன்னா எபிபெட்டாலஸ். ஓகே, எபிடெப்பாலஸ் அப்படிங்கிறது ஸ்டேமன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்பல்ஸ் கூட அட்டாச்சாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எபிடெப்பாலஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, அதுக்கப்புறம் கைனீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்கார்பஸாக இருக்குது. ஓகே, ஸோ வந்து கைனீஷியம் எப்படி இருக்குது, ஜின்கார்பஸாக வந்து இருக்குது. ஸோ வந்து ஜின்கார்பஸ் அப்படிங்கிறது டுகெதராக இருக்கிறது. கார்பல் அப்படிங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டாக வந்து இருக்கிறது. ஓகே, ஸோ வந்து ஜின்கார்பஸ் அப்படிங்கிறது ஃபியூஸ்டு கார்பல்ஸாக வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கும், பட் வந்து ஃபார்ம்டு பை ஃபியூஸ்டு கார்பல்ஸாக வந்து இருக்கும். ஓகே, யூஸ்வலி ஷோஸ் ஒன் ஓவரி வித் மல்டிபிள் சேம்பர்ஸாக வந்து இருக்கும் லோக்யூல்ஸ். ஓகே, அப்புறம் இதோட பிளாசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டன் ஆக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சைசின்சிஸ், சொலானம், லைகோபெசிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டுரா ஸ்ட்ராமோனியமாக இருக்குது. ஓகே, அப்போது சின்கார்பஸ் அண்ட் அப்போகார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பஸ் ஃபியூஸ்டாகவும் கார்பஸ் வந்து இதில் ஃப்ரீயாகவும் இருக்கும். சிங்கிள் ஓவரியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போகார்பஸில் மினி ஓவரிஸ் வந்து இருக்கும். ஓகே, அப்போது இந்த சின்கார்பஸ் அப்படிங்கிறக்கும் அப்போகார்பஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தாச்சு. சின்கார்பஸ் அப்படின்னா கார்பஸ் வந்து ஃபியூஸ்டாக இருக்கும். அப்போகார்பஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ. ஓகே, ஃப்ரீயாக இருக்கும். அப்போனாலே ஃப்ரீ, ஆப்சண்ட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ வந்து இது சிங்கிள், இதில் வந்து மினி நிறைய இருக்கும். ஓகே, சின்கார்பஸ் அப்படிங்கிறது ஜாயிண்ட் கார்பஸ் எல்லாமே வந்து ஒட்டி ஒட்டி ஃபியூஸ்டாக வந்து ஜாயிண்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள். அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரி அண்ட் கேப்சல்ஸாக வந்து இருக்குது. ஓகே, அப்புறம் சீடு வந்து நிறைய நியூமரஸாக இருக்குது. அதுக்கப்புறம் எண்டோஸ்போமஸாக வந்து இருக்குது. ஓகே, அப்புறம் அதோட ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் வந்து இப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம். சைமோஸ்னா என்ன, ரெசிமோஸ்னா என்னன்னு பார்த்தோம். டெர்மினல்னா ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி தெரியும். டெர்மினல்ங்கிறது டாப் ஆஃப் தி டிப் ஃப்ளவர்ஸில் வந்து க்ரோத் ஆகிறது இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே, ஆக்சிலரிங்கிறது ஒரு ஆக்சிஸ் ஆஃப் இதில் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு தி ஃப்ளவர்ஸ் ஆஃப் திஸ் ஃபேமிலி. ஓகே, இந்த ஃப்ளவர்ஸ் ஆஃப் திஸ் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பைசெக்சுவல் அண்ட் ஆக்டினோமார்பிக் அண்ட் ஜைகோமார்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆகிறதா நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்பிக்கும் ஹைப்போகைனஸாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு ஆக்டினோமார்பிக்னா என்னன்னு சொல்லி வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். ஸோ வந்து ஆக்டினோமார்பிக் அப்படிங்கிறது ரேடியலி சிமெட்ரிக்கலாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்டினோமார்பிக். ஓகே, it can be divided into two equal wholes in a main vertical plants. இது வந்து ரெண்டாக வந்து பாதி பாதியாக வந்து பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி. ஓகே, ஸோ வந்து நம்ம ஆக்டினோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேடியல், அதுக்கப்புறம் ஸ்டார் லைக். ஆக்டினோ அப்படின்னா என்னென்னு அர்த்தம்? ஆக்டினோ அப்படின்னா ரேடிக்கல் அண்டு ஸ்டார். ஓகே, இதை தான் வந்து சொல்லுவேன் ஸ்டார் லைக் அப்படின்ட்டு. மார்பிக் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மார்பிக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஷேப். ஓகே, அப்போ ரெண்டும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரேடிக்கல் சிமெட்ரி, சிமெட்ரிக்கல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சைசென்சிஸ், அதுக்கப்புறம் டேட்டூரா ஸ்ட்ரமோனியம், அதுக்கப்புறம் மஸ்டர்ட் பிளான்ட். ஓகே, ஸோ ஆக்டினோமார்பிக் அப்படிங்கிறது ரேடிக்கல் சிமெட்ரி பைலேட்ரல், ஜைகோமார்பிக் அப்படிங்கிறது பைலேட்ரல் சிமெட்ரியாக இருக்கும், ஆக்டினோ அப்படிங்கிறது ரேடிக்கல் சிமெட்ரியாக இருக்கும். ஓகே, ஸோ மெனி பிளான்ட்ஸ் ஆஃப் டிவிஷன், ஒன்லி ஒன் பிளான். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோமார்பிக்கு வந்துட்டு பைசம் சட்டைவம் வந்து சொல்லலாம். இந்த ஆக்டினோமார்பிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீஷிஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல சொலானேசியா, அது வந்து நம்ம சொல்லலாம். அப்போ இதோட ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குது? கம்ப்ளீட்டடாக இருக்குது, பைசெக்சுவலாக இருக்குது, இப்போ ஆக்டினோமார்பிக்காக இருக்குது. ஸோ ஆக்டினோமார்பிக் அப்படிங்கிறது மீனிங் வந்து இப்போ என்னன்னு சொல்லியாச்சு, ஹைப்போகைனஸாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் சோர்ஸில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா காமன் வெஜிடபிள்ஸாக இருக்கிற இதுலேயே இந்த பொட்டேட்டோ, டொமேட்டோ, பிரிஞ்சால் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஏதாவது சமைக்க முடியுமா? டொமேட்டோ அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு இது. ஸோ நார்மலாக எதாவது சமைக்கணும் அப்படின்னாலே நமக்கு வந்து டொமேட்டோ அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறையா பியூட்டி ப்ராடக்ட்ஸில், ஸோ நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோஸ் அப்படிங்கிறது வந்து டொமேட்டோஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெஜிடபிள்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஓகே, நார்மலாக வந்து சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அப்போ இது வந்து ஃபுட் சோர்ஸும் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஓகே, சொலானேசி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் வந்து இந்த டொபேக்கோ லீஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த டொபேக்கோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா?
நிக்கோட்டினா டொபக்கம் அப்படிங்கிறதுல வந்து டொபக்கோ இது வந்து எடுத்து நிறைய அவங்க இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிளான்ட்ஸாக வந்து பெட்யூனா ஆர் யூஸ்டு டு ஆர்னமெண்டல் பர்பஸ். ஓகே, ஸோ இந்த பெட்யூனா அப்படிங்கிறது இந்த பிளான்ட்ஸ் வந்து ஆர்னமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அஸ்வகந்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனல் பர்பஸ் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த அஸ்வகந்தா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே சொல்லிங்க நிறையா வந்து இது ஹோமியோபதிக்கில் ஸ்கின் ரிலேட்டட், அதுக்கப்புறம் வந்து இன்னர் சைடில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஹெல்த்துக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ சொலானேசி பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தாச்சு. ரிவிஷனும் இப்போ டைம் வந்து ரீட் அவுட்டு பார்த்தாச்சு. ஸோ இதோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொலானேசி இஸ் த காமன்லி நோன் அஸ். ஸோ சொலானேசி வந்து காமனாக நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிராஸ் ஃபேமிலி வந்து போயேசி, பொட்டேட்டோ இதுதான் சொல்லுவோம். ரோஸ் வந்து சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட்டு பீ பிளான்ட்ஸ் வந்து சொல்ல மாட்டோம். அப்போது இந்த சொலானேசி அப்படிங்கிறது என்னது, பொட்டேட்டோ ஃபேமிலி. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் சொலானேசி. ஸோ இதெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பேஸ்ட்ரிஸ்க்கு எப்படி எழுதி வச்சுருக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதி வந்து எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இன்ஃப்ளோரசன்ஸ் சொலானேசி வந்து பார்த்தீங்கன்னா சைமஸாக வந்து இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிச்சுலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் எப்படி இருக்குது, சைமஸாக வந்து இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் சைமஸ்னா என்ன, ரெசிமஸ்னா என்னன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவ்ஸ் இன் சொலானேசி ஆர் ஜென்ரலி ஆப்போசிட். ஓகே, இதில் வந்து எப்படி இருக்குது, ஆப்போசிட் இன் காம்பனண்ட்டாக வந்து இருக்கா, இல்லை. ஸோ அப்போ வந்து எப்படி இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் வந்து சிம்பிளாக தான் இருக்குது, ஓல்டாக கிடையாது, நீடில் லைக்கும் கிடையாது. அப்போ சொலானேசியோட லீஃப் வந்து எப்படி இருக்குது, ஃபுல்லாமே ஆல்டர்னேட்டாகவும் சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு கேலிக்ஸின் சொலானேசிஸ். ஸோ நம்ம கேலிக்ஸோட சொலானேசி வந்து எப்படி இருக்குது, பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது, பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொரலா இஸ் சொலானேசி இஸ் என்னவா இருக்குது, கேமோபெட்டலஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி இருக்குது, கேமோபெட்டலஸாக இருக்குது. பாலிபெட்டலஸாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா 5 கேலக்ஸ் இருக்குது, 5 கொரலா இருக்குது. ஸோ இதோட கொரலா வந்து எப்படி இருக்குது, 5 தான் இருக்குது. ஸ்டேமன்ஸும் வந்து ஆண்ட்ரிஷில் வந்து ஸ்டேமன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 தான் வந்து இருக்குது. ஸோ வந்து கேமோபெட்டலஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம டுடே கிளாஸில் வந்து என்ன பார்த்தோம், சொலானேசி என்னன்னு பார்த்தோம். சொலானேசி அப்படிங்கிறது ஒரு நைட் ஷீட்ஸ்னு சொல்லிட்டு அனதர் நேம் வந்து சொல்லுவாங்க, அனதர் நேம். அதுக்கப்புறம் வந்து ஜெனிரா வந்து பார்த்தீங்கன்னா சொலானம் அப்படிங்கிற ஜெனிரா குட்டியான வந்து வந்துருக்கு. ஓகே, இது வந்து நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டி யூசஸும் வந்து இது அஸ்வகந்தா, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்னமெண்டலுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அஸ்வகந்தாங்கிறது மூலமாக மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது, மெடிசனல் இது சைடு வந்து ஹோமியோபதிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா சொலானேசி வந்து பொட்டேட்டோ வந்து டொமேட்டோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் யூசஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து சொலானேசி ஃபேமிலியில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ வந்து தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன டாபிக் வந்து பார்ப்போம்னா, இப்போ நம்ம என்னென்ன பார்த்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு போயேசி பார்த்தோம், குக்கர்பிட்டேசி பார்த்தோம், ஆஸ்ட்ரேசி பார்த்தோம், சொலானேசி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏரேசி வந்து பார்ப்போம். ஓகே, அப்புறம் என்னென்ன இருக்குன்னா ஏரேசி இருக்குது, யூஃபர்பிட்டேசி இருக்குது, லெகுமினேசி, லேமினேசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பாட்னி ஆஃப் அது மட்டும் பார்ப்போம், ரைஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூனிட் 4 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் ஏரேசினா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.